ஒரு ஆயிலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னோட மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனடிக்ஸ் தான். பாரம்பரியமாக நம்ம அப்பா அம்மா கிட்டேருந்து வரது. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ். பியூபர்ட்டி சேரும் போது ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிகமாகும் போது பொண்ணுங்களுக்கு பீரியட்ஸ் அண்ட் பிரெக்னன்சி டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் இந்த காரணத்தினால தான் நம்ம ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னாக கன்வெர்ட் ஆகுது. மற்றபடி எல்லாமே நம்மளாவே உருவாக்குற ஒரு காரணம் தான் பாக்டீரியா டெவலப்மெண்ட், லேக் ஆஃப் ஸ்லீப், ஸ்ட்ரெஸ் அண்ட் ஃபுட். ஸோ இந்த ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னை சரி பண்ணுறது ஒரு கரெக்டான ரொட்டீன் தான் நம்ம பார்க்க போகிறோம். கூடுதல் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள அடி போகலாம். ஸோ நம்பர் 1 யூஸ் பென்சாயில் பெராக்சைடு லோஷன். பென்சாயில் பெராக்சைடு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 5 வருஷமாக ஆக்னி ட்ரீட்மெண்ட்ஸுக்கு டெர்மட்டாலஜிஸ்ட் சஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணி ஒரு பெரிய ரிசல்ட் அவங்க ஸ்கின்ல பார்க்குறாங்க. நீங்கள் என்னதான் பென்சாயில் பெராக்சைடு க்ரீம் வாங்க போறீங்கன்னா ஸ்டார்டிங்கில் 2.5% தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். பட் அதுக்கப்புறம் ஒரு 2-3 மாதம் கழிச்சு உங்களுக்கு 5%, 10% வரை உங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ பென்சாயில் பெராக்சைடு உங்கள் ஸ்கின்னுக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல ஒரு ஆக்டிவ் பிம்பிள் இருக்குன்னா அந்த ஆக்டிவ் பிம்பிள் ஸ்டேஜை ஸ்டாப் பண்ணி அந்த பிம்பிளை பிரேக் பண்ணுறதுக்கு இந்த பென்சாயில் பெராக்சைடு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஸ்கின்ல நிறையவே ஆக்னி இருக்குது, அது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணி சப்ரஸ் பண்ணணும்னா பென்சாயில் பெராக்சைடு உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச பென்சாயில் பெராக்சைடோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது என்ன பார்த்தீங்கன்னா ரைட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட். நீங்கள் சில ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுல உங்கள் ஸ்கின் இன்னும் ரொம்ப ஆயிலி ஆகும் அண்ட் அதனால இன்னும் நிறைய டேமேஜஸ் உங்கள் ஸ்கின்ல வரும். ஸோ இதெல்லாமே கண்ட்ரோல் பண்ணி ஒரு கரெக்டான ஒரு ஸ்கின் பிஹெச் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு ரைட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை. ஸோ இன்னைக்கு டொமக்கோ பிராண்ட்லேருந்து நான் உங்களுக்கு 2 ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ண போகிறேன். 1% சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ், 2% சாலிசிலிக் ஆசிட் செரம். 2 ப்ராடக்ட்ல முக்கியமாக சாலிசிலிக் ஆசிட் இருக்கு. சாலிசிலிக் ஆசிட் எதுக்கு ஹெல்ப் பண்ணு பார்த்தீங்கன்னா உங்கள் பிம்பிளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அண்ட் ஆக்டிவாக இருக்கிற பிம்பிள்ஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதை சப்ரஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த சாலிசிலிக் ஆசிட் ஹெல்ப் பண்ணும். முதல்ல இந்த சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ் பார்க்கும்போது இல்லை விச், ஹேசல் அண்ட் விலோ பார்க்னு சொல்கிற முக்கியமான இன்கிரீடியன்ட் இருக்கு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை ரொம்ப ஆழமாக க்ளீன் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆக்னியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் இது மற்ற ஃபேஸ் வாஷ் மாதிரி கிடையாது. உங்கள் ஸ்கின்னை ட்ரை பண்ணாது, உங்கள் ஸ்கின்னோட டர்ட்டை மட்டும் க்ளீன் பண்ணி உங்கள் ஸ்கின்னை மாடரேட்டாக கரெக்ட் பிஹெச் பேலன்ஸில் விட்டுருக்கும். இல்லை தேவையில்லாத ஹார்ஷான இன்கிரீடியன்ஸ் ஒன்றுமே இல்லை. இதோட இன்கிரீடியன்ஸ் ஃபுல்லாக நான் உங்களுக்கு டிஸ்பிளேல காமிக்கிறேன், நீங்களே பார்க்கலாம். அண்ட் அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் ஜெல் ஃபார்முலா, ஈஸியாக உங்களுக்கு ஸ்கின்ல அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டாவது தான் 2% சாலிசிலிக் ஆசிட் செரம். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் போர்ஸை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணும். ஸோ அன்க்ளாக் பண்ணி அந்த போர்ஸ்க்குள்ளாடி இருக்கிற அந்த பிம்பிளோட ஸ்டார்டிங் பேஸை டோட்டலாக கிளென்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸோ தொடர்ந்து இது யூஸ் பண்ணுறதால உங்கள் பிம்பிளோட பேஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலி கிளியர் ஆகும் அண்ட் உங்கள் ஸ்கின் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இதில் கூட விச் ஹேசல் இருக்குது, உங்கள் ஸ்கின் டேமேஜை டோட்டலாக கிளியர் பண்ணி அதுலேருந்து கண்டிப்பாக பாதுகாக்கும். ஸோ இது கூட ஈஸி லைட் வெயிட் ஃபார்முலா தான், வாட்டர் ஜெல் டைப்பில் தான் இருக்கும். அண்ட் இது அப்ளை பண்ணும்போது 3 to 5 ட்ராப்ஸ் நீங்கள் எடுத்து உங்கள் ஃபேஸில், உங்கள் நெக்கில் அண்ட் பிஹைண்ட் நெக் இந்த 3 ரீசன்ஸில் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த 3 ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பிம்பிள் வராமல் ஆக்னி வராமல் கண்டிப்பாக பாதுகாக்கும். இந்த 2 ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி உங்களுக்கு எப்போ ரிசல்ட் தெரியும்னு பார்த்தீங்கன்னா டெய்லி மார்னிங் அண்ட் நைட் ஒரு 3 to 4 வாரத்துக்கு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய சேஞ்ச் உங்கள் ஸ்கின்ல நீங்கள் பார்ப்பீங்க. அண்ட் முக்கியமாக உங்களுக்கு டொமக்கோ பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, அது ஒரு நல்ல ஒரு பிராண்ட் அண்ட் இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஃப்ரேக்ரன்ஸ் ஃப்ரீயான ப்ராடக்ட்ஸ். அண்ட் டொமக்கோ கிட்டேருந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கும் போது அவங்க உங்கள் ஒரு ஆர்டரை லிங்க் பண்ணி பூமின்னு சொல்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வழியாக நிறைய படிக்க முடியாத பிள்ளைகளை ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க போன கொஞ்சம் வருஷத்துலேருந்து வருஷம் தோறுமா 10,000 பிள்ளைகளுக்கு மேலே அவங்களோட எஜுகேஷனுக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களோட ஒரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டூடெண்டோட எஜுகேஷன் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ப்ராடக்ட் உங்களை டொமக்கோ வெப்சைட்டில் மட்டும் இல்லாமல் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கால கூட அவைலபிளாக இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த 2 ப்ராடக்ட்ஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். அகாடமி 2023 சொல்கிற கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான். ஸோ லைஃப் ஸ்டைலில் 4 விஷயம் இருக்குது. நம்மளோட டயட், ஸ்லீப், வாட்டர் இன்டேக் அண்ட் எக்ஸசைஸ். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஸ்டமக், நம்ம கட்னு சொல்லுவோம். நம்ம கட் ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம ஸ்கின் கூட ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நம்ம தேவையில்லாத ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ், சால்ட்டி, சுகரி, ஸ்பைசி ஃபுட்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக எடுத்தோம்னா அண்ட் இதனால நம்ம ஸ்கின் கூட கிளியராக இருக்க போகிறதில்ல. ஸோ அதனால ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஆகணும். மெயினாக நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், லென்டில்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ் இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ரெண்டாவது ஒரு நல்ல ஸ்லீப். உங்கள் ஸ்லீப் ரொட்டீன் கரெக்டாக இல்லைனா உங்கள் ஸ்கின் கூட ஹெல்த்தியாக இருக்காது. ஸோ அதனால மேக்ஸிமம் ஒரு 9:30 to 10:30 நீங்கள் தூங்க பாருங்க அண்ட் மார்னிங் நீங்கள் 5 to 6 எழும்ப பாருங்க. நீங்கள் தொடர்ந்து ஒரு கரெக்ட் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு 3 to 4 வீக்ஸ்ல உங்கள் ஸ்கின்ல ஒரு பெரிய சேஞ்ச் நீங்கள் பார்ப்பீங்க. மூணாவது லைஃப் ஸ்டைல் முக்கியமான விஷயம் ஒரு கரெக்ட் வாட்டர் இன்டேக். உங்கள் உடம்புக்கு பார்த்தீங்கன்னா 2.5 to 3 liters ஆஃப் வாட்டர் தேவை. அதாவது 8 to 12 கிளாஸ் தண்ணி நீங்கள் கண்டிப்பாக குடிச்சாகணும். 4th எக்ஸசைஸ். நீங்கள் நல்லாவே கம்பவுண்ட் ஒர்க் அவுட்ஸ் போடுறதால உங்கள் பாடியில் நல்ல சர்க்குலேஷன் டெவலப் ஆகும் அண்ட் அந்த சர்க்குலேஷன் அதிகமாக ஆகும்போது உங்கள் பாடியில் இருக்க இம்பியூரிட்டி, அந்த கெட்ட டாக்ஸின் எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக க்ளீன் ஆகும். இப்படி மொத்தத்தில் க்ளீன் ஆகிறதுனால உங்கள் பாடியில் இருக்க இந்த கெட்ட கொழுப்பெல்லாம் ரிமூவ் ஆகிறதுனால உங்கள் ஸ்கின் கூட ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ 4வது விஷயம் பார்த்தீங்கன்னா அவாய்ட் ஸ்ட்ரெஸ். இப்போ உள்ள ரிசர்ச் பேப்பர்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நம்ம ஓவராக ஸ்ட்ரெஸ் எடுக்கிறதால நம்ம ஹேர் டேமேஜ் ஆகும், ஸ்கின் கூட ரொம்ப டேமேஜ் ஆகும். ஸோ நம்ம ஒர்க், எஜுகேஷன், சோஷியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரெஷர் இருக்கும். ஸோ இதனால் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ஒரு ஹாப்பியான மைண்ட் செட்டோட நீங்கள் வாழுங்க. யார் என்ன சொன்னாலும் அந்த பெருசாக உங்கள் மைண்டில் எடுக்காமல் ஒரு ஹாப்பியான ஒரு நார்மல் ரொட்டீன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் உங்களை தேங்க் பண்ணும். 5வது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாஷ் யுவர் ஹேர்.
நம்ம ஹேரில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி டேண்ட்ரஃப் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் கிடையாது, பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இதே உங்கள் ஃபோர்ஹெட்டில் விழும் போது அந்த ஃபோர்ஹெட் ரீஜனில் பார்த்தீங்கன்னா நிறையவே ஆக்னிஸ் வரும். ஸோ டேண்ட்ரஃப் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அன்க்ளீன் சப்ஸ்டன்ஸ் மாதிரி தான். ஸோ இதனால் உங்கள் ஸ்கின் கூட க்ளாக் ஆகி இன்னும் நிறைய இம்ப்யூரிட்டிஸ்னால பாக்டீரியானால உங்கள் ஸ்கின்ல நிறைய ஆக்னி வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் உங்கள் ஹேரை கூட நீங்கள் ரொம்ப க்ளீனாக மெயின்டைன் பண்ணியாகணும். ஸோ கரெக்டான டைமுக்கு நீங்கள் ஷாம்பு பண்ணியாகணும். வீக்லி ட்வைஸ் ஒரு ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷாம்பு பண்ணி உங்கள் ஸ்கேல்ப்பை நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். 6th பார்த்தீங்கன்னா ஸ்கின் காண்டாக்ட். உங்கள் ஸ்கின்னுக்கு மேக்ஸிமம் காண்டாக்ட் ஆகிற விஷயம் தான் உங்கள் ஹேண்ட்ஸ், உங்கள் செல்ஃபோன் அண்ட் உங்கள் பிலோ கேஸ். இந்த 3 ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொதுவாக க்ளீனாக வச்சிருக்கணும். செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா அதிகமாக பாக்டீரியா இருக்கும். ஏன்னா நீங்கள் அதை ரூமில் மட்டும் யூஸ் பண்ண மாட்டீங்க, நிறைய பேர் பாத்ரூமில் கூட யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பாக்டீரியா எல்லாமே நீங்கள் ஃபோன் கால் பேசும்போது உங்கள் ஸ்கின்ல கூட ஸ்ப்ரெட் ஆகும். பிலோ கேசஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு வாரத்துக்கு மேலே அப்படியே வச்சிருப்பாங்க, ஒரு மாதத்துக்கு மேலே கூட வச்சிருப்பாங்க. ஸோ அந்த பிலோ கேஸை வாரத்துக்கு ஒருக்கு நீங்கள் க்ளீன் பண்ணி சேஞ்ச் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. அண்ட் நம்ம ஹேண்ட்ஸ் கூட 24/7 எப்பவுமே க்ளீனாக இருக்க போகிறதில்ல. நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் டச் பண்ணி நம்ம தெரியாமல் நம்ம ஃபேஸை டச் பண்ணுறதுனால இங்கே கூட பாக்டீரியா ஸ்ப்ரெட்னால உங்களுக்கு ஆக்னி ப்ரோன் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குன்னா ஈஸிலி உங்களுக்கு இன்னும் நிறைய ஆக்னி வரும். ஸோ அதனால் உங்கள் சரௌண்டிங்கெல்லாம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் கூட பொதுவாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். கடைசி 7வது விஷயம் பேலன்ஸ் சுகர் லெவல். சுகர் நீங்கள் அதிகமாக எடுக்கும்போது உங்கள் பாடியில் இருக்க இன்சுலின் லெவல்ஸ் ரொம்ப அதிகரிக்கும். அண்ட் உங்கள் ஸ்கின்னை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா கொலாஜன். இந்த சுகர் நீங்கள் அதிகமாக எடுக்கிறதால இந்த சுகர் உங்கள் கொலாஜன் கூட ரொம்ப அட்டாச் ஆயிரும். இப்படி அட்டாச் ஆகிறதால ஃபர்ஸ்ட் நிறையவே ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் நடக்கும். அண்ட் அதுக்கப்புறமா உங்கள் ஸ்கின்ல நிறையவே ஆக்னிஸ் வரும். ஸோ அதனால சுகரை நீங்கள் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். நீங்கள் நிறையவே சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம், கேக்ஸ் அண்ட் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமாக சாப்பிட்றீங்கன்னா இட்ஸ் பெட்டர் நீங்கள் ரொம்ப நல்லா கண்ட்ரோல் பண்ணி ஒரு கரெக்டான லைஃப் ஸ்டைல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னை டோட்டலி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் சுகர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு மட்டும் இல்லைங்க, உங்கள் ஹேர், உங்கள் பாடி அண்ட் ஓவரால் ஹெல்த்தை பார்த்தீங்கன்னா டோட்டலி டேமேஜ் பண்ணும். ஸோ அதனால் இது மேக்ஸிமம் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லது உங்களுக்கு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு உங்கள் ஸ்கின்னை பற்றி ஒரு பெரிய இன்செக்யூரிட்டி இருக்குது, நிறைய ஆக்னி இருக்குது, இது டோட்டலி கண்ட்ரோல் பண்ணி க்யூர் பண்ணணும்னா நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஆக்னி ப்ரோன் ஸ்கின்னை டோட்டலி உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் டோட்டலி உங்களால் சரி கூட பண்ண முடியும். ஒரு 3 to 4 months ஒரு கூடி பண்ண 5 to 6 months நீங்கள் தொடர்ந்து ரொட்டீனை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு பெரிய சேஞ்ச் நீங்களும் உங்கள் ஸ்கின்ல பார்ப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். ஸோ இதே மாதிரி ப்ராக்டிக்கலான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வேணால் மறக்காம சேனல் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ until then, see you guys in another interesting video. Bye.